ஹாய் இன்ட்ரோவர்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். இப்போது தாவேக்கா வரக்கூடாதுன்னு தேர்தலுக்கு முன்னாடி நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு, நிறைய சதிகள் பண்ணாங்க. அதையும் மீறி தாவேக்கா ஜெயிச்சு இப்போ விஜய் சிஎம்மாக உட்காந்துருக்காரு. இப்போது அவர் வந்து உக்காந்தும் சில தப்புகள்லாம் நடக்கலை, கிரியேட் பண்ணப்படுது. எத்தனை பேருக்கு இப்படி தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாசம் ஆகும். அரசியலுக்கு புதுசுன்னு நீங்களே சொல்றீங்களா, 6 மாசம் ஆகும். 6 மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு உதவியா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன உதவி நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு பண்ணுவோம். என்னன்னா, ஒரு வாட்ஸ்அப் லிங்க் என்னோட சேனல்ல கொடுத்துருப்பேன். அதை மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை இவ்வளோதான் கெப்பாசிட்டினா மறுபடியும் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் கூட கிரியேட் பண்ணுறேன். தனித்தனியாக ஃபேஸ் போட்டு கிரியேட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஒரு 20 மில்லியன் கிட்ட ரீச் பண்ண வைங்க. உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்கள். தமிழ்நாட்டு முழுவதும் எது காமன் ப்ராப்ளமாக இருக்கோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு நம்ம இந்த வீடியோ மூலயமா சீஃப் மினிஸ்டர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இதை கம்ப்ளைண்டாக ஃபைல் பண்ணி நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் இன்ட்ரோவர்ட்.